ஹாய். காலையில் நம்ம வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டு திருப்பி ரிட்டன் ஒரு 3:30 போல் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துடுறோம். வந்து குழந்தைங்க வந்தோடனே லஞ்ச் பேக்லேருந்து எடுத்து லஞ்ச் பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை ஒரு கழுவி விளக்கி போட்டுட்டு திருப்பி அவங்களுக்கு காஃபி போட்டு திருப்பி காஃபி பாத்திரத்தெல்லாம் விளக்கி விட்டுட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ரொட்டீன் 9:30 வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய முக்கியமான ஈவினிங் வேலையில் நான் வந்து ஒரு சாமி கும்பிட்டு 1 மாதம் ஆகிட்டுங்க, தம்பி பிறந்தலேருந்து கும்பிடலை. ஸோ இன்றைக்கி வந்து கும்பிடலாம், மார்கழி வேறு, மார்கழி மாதம் சாமி கும்பிடாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி இந்த தடவை இன்றைக்கி எப்படியா கும்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாத்திரத்தெலாம் எடுத்து விளக்க ஆரம்பிச்சிட்டேங்க. விளக்கிட்டு துளசி பூஜை பண்ணுறதுக்காக துளசி செடியும் துளசி மாடத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் பூஜை பண்ணிக்கலான்ட்டு சாமி ரொம்ப க்ளீன் பண்ணியாச்சுங்க. தொடச்சிலாம் வச்சுட்டு சாமி பாத்திரத்தை விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு சாமி ரொம்ப க்ளீன் பண்ணி சாமி ரொம்ப தொடச்சி அதுக்கு பூ போட்டு விளக்கேற்றினாங்க எனக்கு திருப்தியாகவே இருக்கும். இந்த 1 மாதம் எனக்கு எப்படியோ இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. சாமி சாமி ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு அது ஒரு நிம்மதி ஃபீலாக இருக்குங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமைனாலே ஹாப்பி தான். அதுவும் நான் அம்மனுக்கு பூஜை பண்ணுவேன், எங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுவேன். ஓகேங்களா, இது 2மே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.